மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரியமுடன் புவியியல் சீரியஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கான அரோரா ஃபார்மேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் கண்டென்ட் ப்ளஸ் நமக்கு இதில் வரும் அப்படின்னா 11th புக்லேயும் வந்து என்னன்னா வரக்கூடியது. அரோரா அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய சூரியனில் இருக்கிற அந்த துருவங்கள் வந்து நகரும் பொழுது நமக்கு என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய புயல் வந்து உருவாகும். இந்த சூரிய புயல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான அலைகளையும் துகள்களையும் என்ன பண்ணும்னா விண்வெளியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடும். ஸோ அப்போது நம்மளுடைய பூமிக்கும் காந்தப்புலம் இருக்கும். இந்த காந்தப்புலம் ஒரு கவசம் மாதிரி செயல்பட்டு சூரிய புயல் தாக்குதல் என்ன பண்ணும்னா நம்மளை வந்து பாதுகாக்கும். இப்படி பாதுகாக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஏகப்பட்ட மின்காந்த துகள்கள் வந்து நம்மளுடைய சூரியனிலிருந்து விடுபட ஆரம்பிக்கும். இது நம்மளுடைய பூமியில வரும் பொழுது நார்த் அண்ட் சவுத் போல் வந்து என்னன்னா ஒன்றிணையும். ஸோ ஒன்றிணையும் போது என்ன ஆகும்னா அங்க இருக்கிற மீசோஸ்பியர் அப்படின்ற நம்மளுடைய அட்மாஸ்பியர் அடுக்குகளை வந்து இணையும் பொழுது அது ஒரு போட்டோ பார்ட்டிகல்ஸா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதெல்லாம் போட்டோ பார்ட்டிகல்ஸ்னா வந்து ஒளி துகள்களை வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இந்த ரீஜியன்ல நமக்கு வந்து அயனியாக்கம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அயானைசேஷன் வந்து நடக்க வந்து ஆரம்பிக்கும். அதன் விளைவா இந்த மின்காந்த துகள் வந்து ஒளி துகளா வந்து மாறி நமக்கு வந்து அந்த இடமே வந்து எப்படின்னா ஒளிர்றது போன்ற ஒரு அழகான ஒரு காட்சி அமைப்பு வந்து உருவாக்க ஆரம்பிக்கும். ஸோ இது பார்த்தோம்னா நார்த் அண்ட் சவுத் போல்ல தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதனால வந்து அந்த சைடு ரொம்பவே வந்து ஃபேமஸ். ஸோ நார்த் சைடு வந்து இந்த அரோரா ஃபார்மேஷன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அரோரா போரியாலிசிஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். அதே நேரங்களில் சவுத் சைடு வந்து ஏற்படுற இந்த அரோரா ஃபார்மேஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அரோரா ஆஸ்ட்ராசிஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு ரம்மியமான கலர்ஃபுல்லான வானியல் நிகழ்வாக வந்து கருதப்படுது. கண்டிப்பாக இந்த கண்டென்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நன்றி.